ஏசாயா அதிகாரம் 45 வசனம் 22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவையை நோக்கி பார்ப்பது என்றால் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை அல்லது சிமெண்டினால் செய்யப்பட்ட சிலுவையை நோக்கி பார்ப்பது அல்ல. சிலர் தவறாக புரிந்து கொண்டு அதற்கு முன்னாடி போய் பார்த்து கொண்டிருப்பார்கள். மனிதன் கையினால் செய்யப்பட்ட சிலுவையை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் விடுதலை வராது. சிலுவை வணக்கத்துக்குரியதல்ல, அதன் மூலமாக தேவனை விசுவாசித்து அறிந்து கொள்வதற்கான அடையாளம். நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் அடைந்த பாடுகளை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சிந்தின இரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எதற்காக அந்த சிலுவையில் தொங்கினார் என்பதை நோக்கி பார்க்க வேண்டும். அன்பானவர்களை, அப்படி பார்க்கும்போதுதான் நமக்கு ரட்சிப்புண்டாகும். ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தினமும் சிலுவையின் முன் நிற்க வேண்டும். ஜெபத்திலே கண்ணை மூடி சிலுவையை தியானித்து ஜெபம் செய்ய வேண்டும். கல்வாரி சிலுவையிலே தொங்கின அந்த இயேசுவை, சிலுவை பாடுகளை நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் நோக்கி பார்த்து தியானித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவையை நாம் தியானிக்கும் போது என்ன விசுவாசிக்க வேண்டும்? 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டது போல, இயேசு கிறிஸ்து தாமே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு, பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடையும் படிக்கு, பாவத்தினால் உண்டாகிய அந்த வேதனையிலிருந்து விடுதலை அடையும் படிக்கு, நீதிமான்கள் என்கிற அனுபவத்தை பெறும்படிக்கு நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மீது சுமந்தார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கவும், அது நிமித்தம் பாவத்தின் பாரம் எங்களை விட்டு நீங்கி பாவத்தின் வல்லமையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று பரிசுத்தத்தோடு வாழவும், அனுதினமும் ரட்சிக்கப்படவும் உமது சிலுவையின் நிழலில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.